ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது விடிவி லேர்னிங் சேனல். நான் விவேக் தமிழரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தா பவர் கொரி. பவர் கொரி அப்படின்னா என்ன பார்ப்போம். பவர் கொரி அப்படின்னா அது ஒரு டேட்டா கனெக்டிவிட்டி அண்ட் டேட்டா ப்ரிப்பரேஷன் டெக்னாலஜி. இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்புறம் பவர் பிஐ இந்த 2 அப்ளிகேஷனில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேட்டா கனெக்டிவிட்டி அப்படின்னா ஒரு கனெக்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கனெக்ஷன் நீங்கள் எப்படி ஏற்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான். அந்த கனெக்ஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இங்கே கீழே இருக்க இந்த 5 வகையிலேருந்து ஏதாச்சும் ஒரு வகையிலேருந்து நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ணலாம். ஒன்று மட்டும் இல்லை, ஒன்றுலேருந்து அதிகமாக கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல், அதை ஸ்ப்ரெட்ஷீட்னு கூட சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் ஃபைல், பிடிஎஃப். ஸோ இதுதான் மோஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்குது. அது இல்லாமல் எஸ்கியூஎல், ஆக்சஸ், டேட்டாபேஸ் அப்படி சொல்லுவாங்க. அஷ்யூர், மைக்ரோசாஃப்டில் இருக்க அது ஒரு டெக்னாலஜி. அப்புறம் பவர் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் சோர்சஸ், அதர் சர்வீசஸ். ஸோ இப்படி எக்கச்சக்கமான இருக்குது. இதுதான் அந்த டேட்டா. ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் ஒரு கனெக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் டேட்டா கனெக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதுலேருந்து டேட்டா கனெக்டிவிட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு வகையிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்த லெவல், அது டேட்டா ப்ரிப்பரேஷன். டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபைனல் ரிசல்ட் வேணுமோ அது போல் இதை ட்வீக் பண்ணி உங்களுக்கு அந்த அவுட்புட் கொண்டு வர்றது தான் டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடப்பட்ட ஒர்க்கை தான் டேட்டா ப்ரிப்பரேஷன்னு சொல்லுவோம். பார்ப்போம். நான் சொன்னது தான். ஸோ ஃபஸ்ட்டு ரா டேட்டாங்கிறது உங்கள் சோர்ஸ் டேட்டா, ஏதாச்சும் ஒரு ஃபைலு. ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, அதுதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாடிஃபை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த ஃபைனல் அவுட்புட் வந்துடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸல் ஃபைல், டெக்ஸ்ட்டு, பிடிஎஃப் ஏதாச்சும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் மாற்றுறீங்க. தென் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் ஒன்று டேபிளாக வரலாம், இல்லை பிவோட் டேபிளாக இருக்கலாம், இல்லை சார்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் தான் அவைலபிள் ஆப்ஷன் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டில். டோட்டலாக பவர் கொரி அப்படின்னாக்கா டேட்டா கனெக்டிவிட்டி, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் அவுட்புட். ஸோ இதுதான் பவர் கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ், அதாவது இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் பல விதமான சோர்ஸ்லேருந்து டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்தது. அப்புறம் நீங்கள் கம்பைன் பண்ணலாம் எல்லா ஃபைல்ஸையும். ஸோ பல விதமான சோர்ஸ்லேருந்து எடுக்கிற டேட்டாவை ஒன்றா கம்பைன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைல் சைஸ் ரெடியூஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சோர்ஸுங்கிற டேட்டா ஒரு இடத்துல இருக்கும், உங்களுக்கு தேவையான அவுட்புட் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஃபைலோட சைஸ் ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். அப்புறம் இதில் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் தனியாக ட்ராக் ஆகிட்டே இருக்கும் செப்பரேட்டாக. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னா அது ஒரு ஆட்டோமேட்டட் டாஸ்க்காக பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டெய்லி ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கை இது மூலியமாக ஆட்டோமேட் பண்ணி வச்சிடலாம். இதுதான் பவர் கொரி. சிம்பிளாக இருக்குல்ல? ஸோ பவர் கொரினா என்னங்கிறத பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.